विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ரத்னோத்தர ரத்னமாளிகா பரத்வாஜால அனுகிரகம் பண்ணினான ஒரு பிரகரணத்துல அநேக பிரகரணங்கள்ல இந்த பிரகரணம் ஒண்ணு. இந்த பிரகரணத்தினுடைய சிறப்பு என்னன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஒண்ணு இல்லை. இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அதை சொல்லுவார். பிரகரணம்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தம்? சாஸ்திரேக சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம். ஆஹோ பிரகரணம் நாம பிரகரணோ மனிதனா அப்படின்னு பராசர உபபுராணத்துல பிரகரணம்னா என்னதுன்னு சொல்லியிருக்கு. பிரகரணம்னா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு அம்சத்தை கொண்டு அதை விஸ்தாரமாக விளக்கி அதுல சந்தேகமர இருக்கக்கூடிய ஆழகான ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக இயற்றிய புத்தகம் நூல் அப்படிங்கிறது பிரகரணத்துக்கு பேரு. ஆனா இந்த பிரகரணத்துல என்ன சொல்லியிருக்க, நமக்கு அப்பப்போ வேதாந்தங்கள்ல வரக்கூடியதான சந்தேகங்கள் என்ன இருக்கோ அவைகள்லாம் நமக்கு தனியா எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்க. இந்த நோட்ஸ் ஒண்ணு படிக்கிற வழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கூல் டேஸ்ல இருந்து வந்துருக்கு. அது என்னதான் புத்தகத்திலேயே நியாயமா புத்தகத்தை தான் படிக்கணும். புத்தகத்தை படிச்சாதான் இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், எது பரீட்சையில கேட்கிறாளோ அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா பிராயண ஜனங்கள் அந்த கையிடம் இருக்குமே, ஆனால் அதுலதான் சுவ ஜாஸ்தி எல்லாருக்கும். அப்படி ஜனங்களுடைய மனசை கருதி முழுமையாக ஒரு அபிப்பிராயம் வேண்டாம், அங்கங்க இருக்கக்கூடியதான பல விஷயங்களை ஒரு இடத்துல நம்ம சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு கொஸ்டின் இருக்கிற மனுஷனுடைய மனசு பல விதமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கணும்னா இஷ்டம். ஆகையால் கேள்வி பதில் எனக்கூடியதான ஃபார்மேட்ல இருந்தா சில பேருக்கு பிடிக்குங்கிறதுக்காக அதுக்காக இல்ல சொல்லியிருக்கேன். ஆனாலும் எல்லோரும் இது வாசிக்க வேண்டியதுதான். ஏன் தெரியுமா, நமக்கும் அதே சந்தேகம் இருக்கு. ஆனா சந்தேகத்துக்கு ஆன்சரும் சிலவர்களுக்கு தெரியும், சமாதானம் அறிந்த போதிலும் அந்த சமாதானம் இப்படித்தான் இருக்கணும் என்கிறது நமக்கு தெரியல. கவனிக்கணும், சமாதானம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், சமாதானம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சமாதானத்தை எடுத்து சொல்லும் போது இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆச்சாரியாளர்கள் என்றால் அதையும் எல்லோருக்கும் புரியல போல சொல்ற. இந்த பிரகரணத்துடைய விசேஷம் என்ன, நமக்கு தெரிஞ்ச கேள்வி தெரிஞ்ச சமாதானமா இருக்கலாம், எல்லாமே அப்படி சொல்ல மாட்டேன், பிராயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பிரஸ்தானத்துறை பாஷ்யம் பல முறை கேட்டிருக்கேன் நீங்க இருக்கிறவாங்க. அதனால சமாதானம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த சமாதானம் எங்க இருக்கு ஒண்ணு, அது 2-3 இடத்துல சமாதானம் இருக்குமே, ஆனால் அதை கோர்வையா எப்படி சொல்றது, இவைகள்லாம் நமக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கக்கூடியதான அம்சமா இருக்கிறதுனால நம்ம அதை பார்ப்போம். பரஸ்பராகிய பிரகரணங்கள்லாம் வாசிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். பிராயண என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெறும்னு பாஷ்யங்களை மட்டும் வாசிக்கணும். பாஷ்யம் தான் வாசிக்கணும், அந்த சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த பிரகரணத்துல நிறைய ரசமான விஷயங்கள் இருக்கு, அதை இன்னைக்கு வாசிக்கணும். தனியாக வாசிக்கணும்னு வச்சுங்களேன், அவ்வளவு துவக்கிறது இல்லை, எல்லோருக்கும் எல்லாமும் புரிய மாட்டேங்கிறது. அதோட 4 பேர் அது சேர்ந்து வாசிக்கணும்னா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அதுக்காகத்தான் 1 வருஷ காலமா
ஒரு வருஷம் 1.5 வருஷம் இந்த பிரகரணங்கள் இப்படியே வாசம். அதுல இந்த பிரகரணாதிகள்ல முக்கியமா நம்ம இந்த பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகான்னு பேர் வச்சிருக்காங்க. அதுன்னு பிரஸ்னோத்தர மாளிகா போருமே, கேள்வி பதில் போருமே, அது ஒரு ரத்ன மாளிகான்னு சொல்லல. என்ன விவகாரம்? ரத்னங்களும் ரத்னம் தான், கேள்வி சமாதானமும் ரத்னம் தான். எப்படி எப்படி பிரஸ்னமும் சரியான பிரஸ்னம். அந்த கேள்வியானது எல்லோருக்கும் வந்திருக்கு, அதுக்கு சமாதானமும் நம்ம நிச்சயமாக அறிய வேண்டியதாக இருக்கு. ரத்னமும் எப்படி பெற மிகுந்தது, இந்த கேள்வி எப்படி இருக்கு, இது எல்லோருக்கும் அவசியம் அறிய வேண்டியதாக அவளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல வருது. இப்பதான் வருதுன்னு சொல்லல, ஏதோ ஒரு தருணத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. அது அங்கே மறந்து போச்சு. அது ரொம்ப ஆன்சருக்காக நம்ம கவலையப்படுறது இல்லை. எத்தனையோ கேள்வி எழுதுறது கேட்டுட்டே இருக்கிறோம், வேற ஏதோ கேள்வி மனசுல வரும், சரிப்போ அப்படின்னு விட்டோம், அது அங்கேயோட மறந்து போச்சு. இதுல சினிமாவா பாலிடிக்ஸா அது கரெக்டா அப்படியே ஞாபகம் இருக்கிறதுக்கு. இது வேதாந்தம்னா சொல்லிட்டே இருக்கிற சங்கீதம் வைக்கிற வாரி இந்த காதல வந்து அந்த காதல போயிட்டே இருக்கு, அது தனிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல பல கேள்விகள் உண்டாகிறது, பல கேள்விகள் அதுக்கு சமாதானம் வராமலே போயிடுறது. சமாதானம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், சமாதானம் தெரியும் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா என்ன விவகாரம்னா இன்னும் எடுத்து சொல்லும் பொழுது ரியலா ப்ராப்ளம் இருக்கு. இவைகள்லாம் பார்த்து எத்தனையோ கேள்வி வந்திருந்த போதிலும் அதுல ரத்னங்களாக இருக்கிற அப்பப்போ உபயோகப்படக்கூடியதாக பாக்கியம் வாசிக்கிற காலத்துல நமக்கு வர வேண்டியதா ரத்னங்கள்லாம் டெய்லி போட்டு போயிடல. டைமண்ட் நெக்லஸ்ல எப்ப போட்டுக்கிறேன், முக்கியமான வாழ்க்கைய கல்யாணத்துக்கு, எல்லா கல்யாணத்துக்கும் போக போடுறது இல்லை. நமக்கு ரொம்ப வேண்டியவாளா இருந்தா அவள் இருக்க உமக்கு மட்டும் காசுன்னா எனக்கு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதுக்காக ரத்னங்களை போட்டுக்கிறோம், டைமண்ட் நெக்லஸ் அந்த இதை போட்டுக்கிறோம். அதே மாதிரியே ஆசியாதி திருத்தங்கள் வாசிக்கும் பொழுது அப்ப ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் அது டக்குனு பூர்த்தி பண்றதுக்காக இருக்கக்கூடியதான சில கேள்விகள் இருக்கிறதுல அந்த கேள்விகளை தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஒண்ணும் கிடையாது, ஒன்றும் இல்ல, எத்தனையோ 1000 கேள்வி இருக்கு. ஆனா இங்கே சொன்னக்கூடியதான கேள்வி அப்படிப்பட்டது. இப்ப பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகா, இது ஒரு மாலைன்னு சொல்லியிருக்க. மாளிகான மாலான்னு அர்த்தம். இந்த மாலான்னு என்ன அர்த்தம்? இந்த மணிகளை போட்டு முடி போட்டா அதுக்கு மாலான்னு. வெறும் மணிகள் தனித்தனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மாலான்னு பேர் இல்லை. ஒரு மாலைன்னு எப்ப போட்டுவேன் அது எல்லாமும் சேர்த்து இருக்கணும், போட்டு இருக்கணும். அதே போலயே இங்க கேள்விகளும் ஒவ்வொரு கேள்வி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, அதுல இருந்து அப்புறம் அந்த ஒவ்வொரு கேள்வியில இருந்து அடுத்த கேள்வி அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படி அழகாக இருக்கக்கூடியதான மாலை. மாலைன்னு சொன்னதுனால இன்னொரு விசேஷம் இருக்கு. மாலை எங்க அணிகிறேன்? கழுத்துல. ஆகையால் இது எங்க இருக்குன்னா கழுத்துல. கழுத்துல இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா நோட்டு பண்ணணும்னு அர்த்தம். கழுத்துல புத்தகத்தை தொங்க விட்டுருக்காரு செல்போன் மாதிரி. இது எப்படி இருக்கணும்? இத கழுத்துல இருக்கணும். எல்லாருக்கும் அது கண்டஸ்தமாக இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல கழுத்துல தொங்குறதுன்னு என்ன கண்டஸ்தமா இருக்கணும். அவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி, அதுக்கு சமாதானம் இப்படி அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த புத்தகத்துல நம்ம என்ன பார்ப்போம், முதல்ல ஒவ்வொரு ஸ்லோகமா இதுனா அது ஓடுறது இல்லை. ஆனா ஒவ்வொன்றும் நல்லா புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் புரியுற காலத்துல ஆச்சாரியாண்ட மனசுல நமஸ்காரம் பண்ணிட்டு மேல போவோம். முதல்ல கற்கலுனாலங்கிரியதே கிருஷ்ணா கிருஷ்ணார்த்த சாதன பட்டியான் அமுஜா கண்டஸ்திதயா பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையா கற்கலுனாலங்கிரியதே. யார சுவாமி அலங்காரம் பண்ணி கொள்ளாமல் இருப்பான்? எப்படிப்பட்டவன்? திருஷ்ட அதிருஷ்டார்த்த சாதன பட்டியான். மனுஷன் இருக்கா எப்படி இருந்திருக்கா? 90% லோகத்துல ஜனங்கள்லாம் பார்த்தேன்னா எப்படி இருந்திருக்கா? ஏதோ வாழ்ந்துருக்கும். வேற ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எப்படி வாழறாரோ அப்படி வாழறோம். ஆஹார வீத்ரா பயமயுனானி சாமான்யமே தற்பது பெருநராணாம். பசிச்சா சாப்பிடணும்,
அந்த சாப்பிடணும்னு சாப்பிடுறதுக்காக அன்னம் வேணும். அன்னம் வேணும்னா அதுக்காக உத்தியோகத்துக்கு போகணும். அப்பதானே காசு வரும். இல்ல பிசினஸ் பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். காசு வந்த பிறகு என்ன பண்ணும்? காசு வந்து சாப்பிடுறது மட்டும் இல்ல, கொஞ்சம் வாழ்க்கையே என்ஜாய் பண்ணணும். எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்? வீடு வாங்கணும், சினிமாக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், நல்ல ஆடை அணியணும், 4 பேருக்கு பணம் இருக்குன்னு காமிச்சுக்கணும். இது வரைக்கும் இது சாதாரணமாக மனுஷனுடைய பேசிக் நீட்ஸ். இது இருக்கிறதுக்கு இடம், அணியறதுக்கு ஆடை, சாப்பிடுறதுக்கு ஆகாரம். இது சாப்பிடுறதுக்கு ஆகாரம்னு மினிமம் இருக்கிறதா போறதில்ல. நமக்கு எல்லாரும் சத்தியாதவன் ஐஎஸ்ல வந்தவன் அதுக்காக ஏதோ அவசரப்பட்டு இருக்கான். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது என்ன சார்? தூக்கம். அது வரலன்னா மனுஷன் லைஃப் இருக்கு பாருங்க, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. டாக்டர் தூக்க மாத்திரையாவது கொடுக்கணும், அதை சாப்பிட்டாலும் தூங்கணும். ஆகார நித்ரா. அதுக்கப்புறம் என்னடா? பயம். பயம் இல்லாத வாழ்க்கை மனுஷனுக்கு இருக்கு. எதை கண்டாலும் பயம். எப்ப மரணம் வருமோ, வர சமயத்துல வருத்தமே. அதை பத்தி இல்லையே நினைக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான். எப்ப மரணம் வருமோ, வியாதி வந்ததுன்னா எப்படி வந்ததோ, இது என்னாச்சு, அங்கே போய் கொண்டு போய் விட்டுருமோ நம்மள, ஒரு பயம். அதுக்கப்புறம் காசு இருந்தா நம்ம காசு நம்மளை விட்டு போயிடுமோ, பயம். சரீரம் அழகா இருந்தா அழகா எல்லாம் போயிடுமோ, பயம். லோகத்துல ஜனங்களா நம்மளுக்கு கேர் பண்ணாம போயிடுவாளோ, ஒரு பயம். இப்படி பயமான மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்டதான ஆகாரம், நித்ரா, பயம் இவைகள்னாலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். இது உங்களுக்கு மட்டுமல்ல, மனுஷனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு இந்த பயம் உண்டு. விலங்குகள் காலம்பரை எழுந்து 5 மணிக்கெல்லாம் பறக்கிறது. எதுக்காக? அன்னன்னைக்கு சாப்பாடு. நம்ம ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்ஐசியில ஒரு நாளைக்கு இவ்வளவு கட்டினா 30 கோடி தரானா. 30 வருஷம் ஆனபுரம். 30 வருஷம் அனுபவம் நம்ம இருப்போம். யாரு கண்டான்? சொல்லிருக்கான், சொல்லிட்டு இருக்கான். வருது என்ன என்னமோ அவனும் பண்ணிட்டு இருக்கான். பாவம், நீங்க உயிரோட இருப்பேங்கிற அபிப்பிராயத்துல விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. இப்படி ஒரு மனுஷனுக்கு மட்டும் நிறைய நாள் சேர்த்து வச்சுக்கணும்னு இருக்கு. ஆனா விலங்குகளுக்கு அவன் இல்லை. டெய்லி பறக்கிறது சார். காலையில 5 மணிக்கு எழுதி சந்தியாவந்தனம் பண்ணினா தெரியும். அது எத்தனை சத்தம் பண்ணிட்டு ஓடுன்னு ஓடுறது. 5 மணிக்கெல்லாம் கிளம்புறது பார்த்தீங்களா? இது மனுஷாளுக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கும், மற்ற பிராணிகளுக்கும் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் அடிஷனலா இருக்க வேண்டியது என்னன்னு, இந்த உலகத்துல நான் சௌக்கியமா இருக்கணும். டைம் ஆஃப் டெத், அந்த நிமிஷம் டெத் வரைக்கும் நான் சௌக்கியமா இருக்கணும். ஒரு நாளைக்கு வரைக்கும் ஒரு 10 நாள், மரணத்துக்கு 10 நாள் முக்கியத்துக்கு நீங்க சௌக்கியமா இருப்போம். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அது முடிக்கணும். அதுல சந்தோஷமா அப்படியே டக்குனு தெரியாம போயிடணுமா. அது பகவான் டெய்லி கேட்கிறார். என்ன? அனாயாசேன மரணம் வினாதையேன ஜீவனம் கிருபயாசம். இது எதுக்கு கேட்கிறேன்? கேட்காமவே கொடுக்கிறவர் அவர். மரணத்துக்கு முன்னாலே தீர்மானம் பண்ணல, என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கே உண்டு. ஜாகத்தே திருவோமுருத்தியோ. அதுல கண்டிஷன் இன்னைக்கு கேட்கிறேன். பண்ண முடியுமா? அரசு முன்னால கேட்டிருந்தேன்னா போனா போறதுன்னு அன்னைக்கே எழுதுபட்டு. இப்பதான் டிஎன்ஏல என்ன எழுதிட்டாரானே. ஆனா விவகாரம் இருந்தாலும் நம்ம கேட்கிறோம். வேண்டாம். விவகாரம் என்னன்னா, மனுஷன் என்ன பண்றான்? லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நான் சௌக்கியமா இருக்கிறோம். அது வரைக்கும் இருந்தா போருமா சார்? ஆஃப்டர் டேட் கூட நான் சௌக்கியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொர்க்கலோகம் வேணும். சொர்க்கலோகம் மட்டும் போருமா? சொர்க்கலோகமே ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்கணும். 5 போய் என்னை விட 4 பேர் மேல இருந்ததுன்னா அது வேற ரொம்ப. அப்ப எப்படி? திருஷ்டார்த்தமும் வேணும், அதிருஷ்டார்த்தமும் வேணும். மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணும்? இப்பவும் சௌக்கியமா இருக்கணும், மரணானந்தரமும் சௌக்கியமா இருக்கணும். அப்படின்னு அதுக்காக வேண்டியதான சாதனங்கள், கருவிகளை நாடுகிறான். கருணாலங்கிரியதே திருஷ்ட அதிருஷ்டார்த்த சாதன படியாது. திருஷ்டார்த்தங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய சாதனம் என்ன? அதிருஷ்டார்த்தம் மரணானந்தரம் நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்?
இவைகள்லாம் நாடிக்கொண்டிருக்கிறதுல உதவியா இருக்கக்கூடியதான மனிதன் ஏன் சார் இந்த புத்தகத்தை படிக்க மாட்டான், அவசியம் படிப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த புத்தகம் அந்த விடையும் இருக்குன்னு அர்த்தம். அமுயா கண்ட சிதையா, இந்த மாளிகை இருக்க, இந்த மாலை இது கழுத்துல இருக்குமையானால் அமுயா கண்ட சிதையா பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையா, பிரஸ்னோத்தர ரத்னங்கள், ரத்னங்கள் புத்தகங்கள் எனக்கூடியதான ரத்னங்களை மாளிகையா மாலையா வைத்து வச்சிருக்கேன். இதுல கண்டத்துல போட்டுட்டு இருக்கேன்னா சௌக்கியமா ஆனந்தமா இகலோகத்திலையும் சௌக்கியமா இருக்கலாம், பரலோகத்திலையும் நீங்க சௌக்கியமா இருக்கலாம். இந்த கிரந்தத்துக்கு என்ன பிரயோஜனம்? இக பர சௌக்கியம் பிரயோஜனம். அதுக்கு தகுந்ததான சாதனங்கள் விஷயம், பிரதிபாத்திய பிரதிபாதிக பாவ சம்பந்தம் நடுவுல. யார் சார் அதிகாரி? திருஷ்டாந்திருஷ்டமான சுகம் வேணும்னு கருதுறவன். இந்த நாளும் சொல்லியாச்சு இல்லையா? ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். ஒரு புக்கை வாசிக்கணும்னா அதுக்கு முன்னால 4 கண்டிஷன்ஸ் ஆர் நீடட். லைப்ரரிக்கு போறேன், உங்க ஆத்துல பையன் இருக்கான், உங்க பையன் கேட்கறான், அப்பா ஒரு புத்தகமா ஏதாவது கெமிஸ்ட்ரியில வாங்கிடுவாங்கோ, புரியுதா போல எனக்கு தகுந்தா போல வாங்கிடுவாங்கோ. இவர் போய் நேரம் பிசிக்ஸ் ரேக்கலையோ இல்ல காமர்ஸ் ரேக்கல ஒப்பு தேடுவார, எந்த ரேக்கல தேடுற? எது இருந்தால் நமக்கு உபயோகப்படுமோ அந்த சப்ஜெக்ட்ல கேட்கிறார். ஒரு புத்தகம் படிக்கணும்னு உங்களுக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் மேட்டர் விட்டீங்க. அது நிஜமான வந்து பிரயோஜனப்படுமா படாதாங்கிற அவளுக்கு ஏதோ எம்ஏ லெவல்ல வாங்கி போனார்னா 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு உபயோகப்படுமா? படாது. அவனுக்கு தகுந்த போல வேணும் பிரயோஜனம், இவனுக்கு உபயோகப்படுமா அந்த சப்ஜெக்ட் தானா சப்ஜெக்ட் மேட்டர். ஏதோ டிக்ஷனரியாவோ இல்ல என்சைக்ளோபீடியா இருந்ததுன்னா திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு வாம்பா விவகாரம். அவனுக்கு புரியா போல வேண்டியதான புத்தகமா இருக்கணும், அது கரெக்டா அவனுக்கு பிட்டா போல இருக்கணும். இப்படி என்ன பாக்குறோம் இல்லையா? இதேதான் இங்கே சொல்றார். ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னால அனுபந்த சதுஷ்டயம்னு பேர் இருக்கு. அதிகாரி, பிரயோஜனம், விஷயம், சம்பந்தம், அந்த 4ஐயும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார். கற்கதுனாலங்கிரியது திருஷ்டார்த்தசாதனபடியானு அமுயா கண்டஸ்திதயா பிரஸ்னோத்தர ரத்னமாலிகயா. அதுகளுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அப்புறம் பகவன் விபுபாதேயம். முதல்ல வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்கறோம். இப்ப கேட்கறவனுக்கு சிஷ்யன்னு பேரு, பதில் சொல்றவனுக்கு குருன்னு பேரு. இது நம்மளா வச்சு கொண்டிருக்கான். குரு சொன்னா சிஷியன் கேட்டாங்க, குருவே கேட்டாருன்னா யாராவது அந்த சிஷியன் நான் உங்ககிட்ட சிஷியனா இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் தானே, என்ன சரியா வராது. விவகாரம் எப்படி கேட்கறவன சிஷியன் நம்ம வச்சுக்கலாம். பதில் சொல்றவன் குரு. அந்த சிஷியன் கேட்கிறான் பகவான். சிஷியன் எப்போ ஆச்சாரியால எப்படி, குரு எப்படி மரியாதையா கூப்பிடணும், வேற விஷயம் கூப்பிடாது. அதனால பகவன் பெரியவளை கூப்பிடும் பொழுது நம்ம பகவன் அப்படின்னு பகவன் உபாதேயம். இந்த வாழ்க்கையில நாம் எதை கொள்ளணும், எதை புரிச்சுக்கணும், இது சாதாரணமான ஒரு டவுட். நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு உபாதாயமானது எது, ஏயமானது எதை தள்ளணும், எதை கொள்ளணும். வாழ்க்கையில நிறைய பொருள் இருக்கு, பொருளுக்கு ஒன்றும் குறைச்சது, உலகம் முழுக்க பொருள் இருக்கு. ஆனா இவைகளை எதை எடுத்துக்கணும், எதற்கு தள்ளணும் என்கிறது நமக்கு தெரியும். அது தெரியாமல் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம், அது கொஞ்ச நாள் ஆனப்பறம் அது பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றும். அப்படித்தானே இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ பதார்த்தங்கள். அதுபோல் ஏன்டா இதை எடுத்தோம்னா இப்ப மாற்ற முடியாதுன்னு தோன்றது. அப்படி நிறைய விவகாரங்கள் அவசரப்பட்டது அன்னைக்கு புத்தி இல்லைங்கிறான். இன்னைக்கு அவரே சொல்றான் நான் பண்றது ராங் டெசிஷன் அப்படிங்கிறான். ஐ மிஸ் தி பஸ்ங்கிறான். இந்த பஸ் உனக்காக வந்து நின்னா போதையும் என்னமோ சொல்லிக்கிறான். அது வேற இங்கிலீஷ் வேற வார்த்தை ஏதோ பேசிட்டு இருக்கான். விவகாரம் என்னடா, நீங்க எப்ப எதை எடுக்கணுங்கிறதுக்கு எதை கொள்ளணுங்கிறதுக்கும் என்ன வேணும்? ஈஸ்வர அனுகிரகம். மனுஷனுக்கு வரணுமையானால் பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால் பகவான் நேரா வருவாரா உங்க காட்டுக்கு? அவ்வளவு புண்ணியமா பண்ணியிருக்கு. ஆனா நேரா பகவான் வரணுமே ஆனாலும் முதல்ல என்ன வேணும்? குரு வேணும்.
அந்த குருவானவர் அனுகிரகம் பண்ணினாரையானால் பிறகு பகவான் நிச்சயமா. இப்ப நம்ம எதை கொள்ளணும் எதை தள்ளணும், சின்ன வயசுல இருக்கும் பொழுது எல்லா குழந்தை இடக்கம் பாருங்க, ரொம்ப பேருக்கு விளையாட்டுலதான் புத்தி. அது ஏதோ ஒரு 4-5 வயசு வரைக்கும் ஏதோ அம்மா அப்பா தங்க பேசி கேட்கறது. அதுக்கப்புறம் விளையாட்டு தான், ஒண்ணு விளையாட்டு, அந்த டிவிலையும் விளையாட்டு தான். அந்த கார்ட்டூனை பார்த்து அது என்னன்னு உலகத்துல சர்வத்துல அந்த கார்ட்டூன் எவ்வளவு பிடிக்குமோ. இது என்னாச்சுன்னா, அந்த குழந்தையும் கார்ட்டூன் பாக்குறது, அந்த குழந்தைக்கு அன்னத்தை வைக்கக்கூடியதான அம்மாவும் கார்ட்டூனை பாக்குற, அந்த அம்மாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கக்கூடியதான மாமியார் இருக்கிறதுனா அவளும் கார்ட்டூனை பாக்குறான். இது எல்லோருக்கும் பாலஸ்தாவல் கிரீடாசத்தாக இல்ல, மனுஷஸ்தாவல் கிரீடாசத்தாக ஆயிடுது. விளையாட்டானது அவ்வளவு அத்தனை பேரும் பிடிச்சிருக்கு. அந்த கார்ட்டூன் என்ன தெரியல, ஒருத்தருக்கும் ஒன்றும் பிடிக்கல, அது ஒண்ணும் நகமாகவும் இல்லை. ஆனா அந்த அத்தியாசத்தில் தான் மோகம்னு நல்லா தெரிகிறது. ஆச்சாரியார் சொன்னார் பார்த்தா, அது எத்தனை தடவை டெய்லி அதுக்கு 7-8 சேனல் இருக்கு. இதை மாத்தியாது அதை மாத்தியது அதையே பார்த்துட்டே இருக்கா முழுக்க. அப்படி இப்ப என்னாச்சு, சின்ன வயசுலயே நமக்கு எதை கொல்லப்படாதோ அதை கொண்டு அதை எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு யவனம் ஆயிடுதுன்னா விஷயங்கள், இங்க போகணும் அங்கே போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், இங்க இருந்து ஏதோ ஊருக்கு அமெரிக்காவுக்கு பார்க்கணும், சிங்கப்பூர் போய் பார்க்கணும், மலேசியா பார்க்கணும், என்ன இருக்கு அங்கே போனாலும் இதே தானே. மனுஷாலாம் வேற விதமா இருக்காளா, இல்ல மேல ஆகாது கீழே பூமி மாறுறதா? அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கூட இங்க இருக்கா போல தெரியாது. இங்க நாட்டுக்கு சுவையா சாப்பிடுறதுன்னு இந்த தமிழ்நாட்டுலதான், அதுலயும் இந்த தஞ்சாவூர்ல தான். எப்படி அது சாப்பிடணும், என்ன வைக்கணும், எங்க போடணும், இதெல்லாம் உங்களுக்கு என்னமோ செய்யணும் சாப்பிடுறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க. அவங்க சாப்பாடையும் அதையும் பார்த்தேன்னா அதோரே அப்படிதான் சாப்பிடணும். இருந்தாலும் அங்க போய் சாப்பிடணுங்கிறோம். அத மனுஷனுக்கு எதை பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அப்ப என்ன எதையோ பார்த்துட்டு இருக்கான் அவன். முதலில் எதை கொள்ளணுங்கிறது அவனுக்கு ஒரு தீர்மானம் இல்லை. விளையாட்டை எடுத்துக்கிறான், கொஞ்ச நாளான அப்புறம் விஷய சேவையை எடுத்துட்டு இருக்கான், உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளையும் அனுபவிக்கணும் என்கிறத அனுபவிக்கிறான். கடைசியில ஒரு 50-60 வயசு ஆயிரத்துன்னு என்னாச்சுன்னா சர்வேந்திரியான புலன்கள்லாம் அடங்கி போச்சு. இனிமேல் என்னடா வேதாந்த கிளாஸுக்கு வந்தாலும் காது கேட்கல, புத்தகம் பார்க்கறது கண்ணு சரியா தெரியல, என்ன லாபம், ஜன்மா முழுக்க போச்சு. எதை நாம எப்ப கொள்ளணுமோ அப்ப அதை கொள்ளலை. அதே மாதிரியே படிக்கிறவாள் கூட, படிக்கிற குழந்தைகள் கூட அவன் ஏதோ வாசிக்கணும்னு பாக்குறாங்க, சரியான டைரக்ஷன் மாடர்ன் டேஸ்ல இல்ல. இப்ப ஏதோ குழந்தைகள் சொல்லிட்டு இருக்காளே தவிர இதைத்தான் படிக்கணும், இதுதான் இவனுக்கு இஷ்டமானது, இதுல இவன் முன்னேறுவான் எனக்கூடியதான எண்ணம் இல்ல. ரொம்ப பேருக்கு தெரியல, ஸ்கூல் டேஸ்ல தெரியல, காலேஜ் டேஸ்ல எது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வருதோ அதை எடுத்துக்கிறோம், அதை படிக்கிறோம். அப்படித்தான் நாமெல்லாம் படிச்சோம்னு வச்சுங்களேன். இதுதான் படிக்கணும்னு ஏதாவது இருந்ததா? அப்ப ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் கணக்கு, மியூசிக், மேத்தமேட்டிக்ஸ் இப்படிதான். ஒண்ணு சயின்ஸ் குரூப், இல்லைன்னா ஆர்ட்ஸ் குரூப், ஒண்ணு இல்லைன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் தான் இல்ல பிஏ ஹிஸ்டரி தான். அதுவே எனக்கு கிடைக்கல, பிஏ கிடைக்கிறது அது மாதிரி. ஆனா அப்படி வாசிச்சவா கூட பெரிய உத்தியோகத்துல ரிட்டையர் இருக்கு, அதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன, இதைத்தான் வாசிக்கணும், இப்படித்தான் இருக்கணும் எனக்கூடியதான அந்த நோக்கம் இல்லை. இப்ப இருக்கக்கூடியதான குழந்தைகள் நான் அதை படிக்கணும் இதை படிக்கணுங்கிறான். ஆனா இவன் எதை படிக்கணும்னு நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. காலேஜ் பிரின்சிபால போய் கேட்டீங்கன்னா இவனுக்கு என்ன வேணும், இது வேணும் வேடா, அது கிடைக்காது, வேற எதுவும் கொடு. அவனுக்கு முதல்லயே இருக்கிற உற்சாகம் போயிடும். இப்ப பாருங்க, எதை கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணம் இவனுக்கு வரல, அதை நிறைவேறுவதில்லை. சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜனங்கள்லாம், வெறும் நம்ம சொல்றேன்னு பார்க்க முடியாது, இதெல்லாம் கவனிச்சு பார்த்தா சரி. இத்தனையும் பார்த்த கடைசியில என்னன்னா இவன் படிச்சதுக்கும் உத்தியோகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. பியூர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்து உத்தியோகத்தை பேங்க்ல இருந்தேன், அதுக்கு இதுக்கு என்னன்னா சாதாரண பார்த்த எஸ்எல்சி கணக்கெல்லாம் உபயோகப்பட்டது. தப்புன்னு சொல்லல. அப்ப எது எப்படி இருந்தோம், எப்படி ஆச்சு, எப்படி வளைஞ்சதுன்னு யாருக்காக சொல்ல முடியுமா? முடியல, ஏன்னா பகவான் சொல்லுவா. ஆனால் நம்ம மதம் என்ன சொல்றது, எதை நீங்க வாழ்க்கையில கொள்ளணும்,
இந்த படிப்பு அந்த படிப்பு அது இதுன்னு சொல்லல. வாழ்க்கையில ஒரு மனிதன் சௌக்கியமா இருக்கணுமே ஆனால் அவன் எதை கொள்ளணும்? உபாதேயம் சொல்ல குரு வசனம். இது அதுன்னு யோசனை பண்ணாதப்பா. குரு சொன்ன வார்த்தையும் அதுன்னு குரு சொன்ன குருக்கு இதெல்லாம் தெரியுமா கேட்டார். குருனுடைய வாக்கில இருந்து வந்ததையானால் அது அவர் சொல்லல, அவருடைய வாக்கில் இருக்கிற பகவான் சொல்ல. குருனுடைய வாக்கில பகவான் இருந்து பேச சொல்றார். குருவுக்கே இது வேணும் அது அவர் சர்வஜரா சாதாரண மனுஷரா இருந்தா இதெல்லாம் சொல்ல தெரியுமா? முடியும். ஆனா என்ன சொல்றார்? நான் என்ன நினைக்கிறேன், இதை எடுத்து சௌக்கியமா இருந்துக்கிறேன். இந்த சௌக்கியமா இருன்னு அவர் சொல்றார் பாருங்க, நிச்சயமா இருப்பார். என்ன காரணம்? அவர் சர்வதா சர்வகாலமும் வேதம் கருத்துது. சர்வதா சர்வ பிரம்ம தியானத்தோட அந்த மங்களானந்த மங்களம் சைவசம் தேவதானம் அப்படின்னு சர்வதா சர்வகாலமும் அதையே நினைத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவர் சொன்ன வார்த்தையானது நிச்சயமா உங்க வாழ்க்கையில உபயோகப்படும். ஆகையால் எதை கொள்ளணும் வாழ்க்கையில? சொன்ன வார்த்தை. இது ரொம்ப ஏதோ வெறும் நம்பின்னு இல்ல, நம்பிக்கை வேணும். ஆனா சாஸ்திரமும் சாஸ்திரம். சாஸ்திரம்னா சயின்டிபிக்கா இதை சொல்றது. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டா, நமக்கோ இதை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அதனுடைய விளைவெல்லாம் எப்படி மாறும் இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் வாசிக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக சமப்பட்ட நான் அவசரப்பட்ட வாசித்தேன். 4-5 வருஷம் ஆச்சு. இதன் உத்தியோகத்துக்கு வர தருணத்துல அன்னைக்கு என்னடா உத்தியோகம் இல்லைட்டான். என்ன சுவாமி மார்க்கெட் டவுனுங்கிறான். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், சாய்ஸ் இருக்கு ஆல்டர்னேட்டிவ். ஒண்ணு மேல படிக்கிறது இல்ல உத்தியோகத்துக்கு பாரு. என்ன பண்றதுன்னு மேல படிக்கலாம்னு ட்ரை பண்ணினா ஒருத்தர் சொல்றாரு படிக்காதீங்க. ஏன்னா உத்தியோகத்துக்கு போய் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி படிச்சாதான் லாபம். இப்ப படிக்கிறதுனா இதை படிச்சுங்கிறதுக்காக உத்தியோகம் கொடுக்க மாட்டான். படிச்சா தப்பான்னா ஆமா, இன்ஜினியரிங் வாழ்க்கை எம்பிஏ வாச்சா இன்ஜினியரிங் உத்தியோகம் கிடையாது சுவாமி. இது நான் படிச்சு அது அடிஷனல் நாலேஜ் அது இருந்தா அதுக்கு பிரதிபலிக்கணும். இதுதான் அந்த குழந்தைகள் பேசுறத பார்த்தா அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுவாங்கிற அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இவன் 4 பேர் சொன்னதான் கேட்டு இருக்கான். விவகாரம் என்னடா இப்ப என்ன தெரியுது, மனிதனுடைய மனசுனால அப்பப்ப நீங்க என்னென்ன தீர்மானம் பண்றீங்களோ இந்த சமயத்துக்கு இருக்கத்தான் உங்களால தீர்மானம் பண்ண முடியும். அவைலபிள் மெட்டீரியலை வச்சுதான் நீங்க டெசிஷன் பண்றீங்க. ஆனால் உங்களுக்கு வேண்டியதான காரியங்கள் எப்பொழுது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆன பிறகு என்ன வேணுமோ அப்பவும் சௌக்கியமா இருக்கணும். நீங்க அதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. மார்க்கெட் கோர்சஸ் எல்லாம் உங்களால சொல்ல முடியாது. அப்ப என்ன வேணும்? பகவத் அனுகிரகம் தான் வேணும். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் தீர்மானம் பண்ணினாலும் நாளைக்கு என்ன ஆகுங்கிற ஒரு விவகாரம் உங்க கையில இருக்கா? ஏன்னா மனுஷனுடைய சுவாவமே அப்படித்தான். மனுஷனுக்கு பிரசன்ட் தெரியுமே தவிர ஃபியூச்சர் தெரியாது. அப்ப ஃபியூச்சர்ல நீங்க பண்றதெல்லாம் வெறும் கேம்பிளிங். இதெல்லாம் நன்னா இருக்கும், அதெல்லாம் நன்னா இருக்கும், இப்படிதான் நடந்துட்டு கேட்டேன். ஆனா விவகாரம் என்ன, எது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்குமோ அது யாருக்கு தெரியும்? சமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா இது முக்கியதமம் சாஸ்திரமிதமுக்தம் மயானதா ஏதத்புத்வா புத்திமான் ஸ்யாத்ருதகிருத்யஸ்ய பாரத சமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா. அப்பா எனக்கு தெரியல, இந்த சமயத்துல நீதான் காப்பாற்றணும். அந்த பகவான் பத்மநாபன் அந்த கமலக்கண்ணனா இருக்கக்கூடியது அந்த பகவான் அவருடைய திருமாலுடைய கார்ல விடும். ஏன்னா அவர் தான் சிசி காலத்துல இருக்கார், உங்களை காப்பாற்றுறதுக்காக ரெடியா இருக்கார். அந்த பகவான பொருளான்னு சொல்லி அவர்கிட்ட என்ன வேணுமோ ஏதோ நீங்க சொல்லுங்க அப்படின்னா தோணாதிச்சோம்னா கிடைக்கும். ஆனா அவரும் எப்படி சொல்வார்? எதிர்க்க 1000 தலை 2000 கையோட நின்னான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். நீங்க ஒண்ணு கேட்க மாட்டேன். அப்ப யாரு சொல்லுவா? அதனாலதான் குரு வச்சனம்.
குருவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, அவர் எல்லாம் இறைவனுக்கு வாசிச்சாருக்கான்னு கேட்காதீங்க. இது போல சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னேன்னா அவர் ஒரு கணம் மனசுல தியானம் பண்ணி சரி இது எடுத்துக்கோங்க, நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படும். இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்துட்டு இருக்கோம், யார வசதியா நினைச்சிட்டு இருக்கோம், யார பகவான நினைச்சிட்டு இருக்கோம், யார் நிச்சயமா என் வாழ்க்கையில வரக்கூடியதான பல துன்பங்களுக்கு ஒண்ணு ரெண்டு இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு நாள்ல முடியல. ஆனா ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கா, இன்னைக்கு நம்ம பேருனா போறோங்கிறேன். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலும் ஒரு ப்ராப்ளம், கல்யாணம் ஆனப்புறம் கல்யாணமே ப்ராப்ளம், அதுக்கப்புறம் விவகாரம் என்ன, அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரிசையா வந்துட்டே இருக்கு. குழந்தை பிறந்தா சௌக்கியமா இருக்கணும், குழந்தை பிறந்த விட அதுக்கப்புறம் ப்ராப்ளம், அதுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கல இருக்கணும். வரிசையா வந்துட்டு தான் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். இத்தனை சூழல்களையும் ஒரு சூழல் இருந்து இன்னொரு சூழல் அவருக்கு அந்தரம், அதுவே ஒரு சூழல் இருந்து மற்றொரு சூழல், மற்றொரு சூழல் இருந்து மற்றொரு சூழல், இப்படியே போயிட்டே இருக்க. இப்படி போனாலும் நமக்கு எது டைரக்ஷன் தெரியணுமோ இல்லையா, அது எதற்காக குரு வச்சனத்தை கேட்டுருக்கோம். குருன்னு ஒரு மனுஷன் இல்ல, உங்க குருவை போய் கேட்டீங்கன்னா அவரும் உங்க மாதிரி இருந்த போதிலும் அவர் சர்வதா சர்வகாரம் பகவான தியானம் பண்ணி இருக்கிறதுனால அந்த தியானம் பண்ணி அவர் எதை சொல்றாரோ அந்த சொல்றது பகவான் அவர் வாக்குல இருந்து சொல்லிட்டு இருக்கார். உபாதேயம் ஒரே கேள்வி, நான் வாழ்க்கையில எதை கொள்ளணும், சமாதானம் குருவச்சனம். இது குருவச்சனம், குருகிட்ட கேட்டேன், அவர் சொன்ன நம்பிக்கையோடு பண்ணுதான் சௌக்கியமா இருப்பேன், அதுல சந்தேகமே கிடையாது. என்ன சார் நான் ஒண்ணு நினைச்சேன், குரு ஒண்ணு தெரியாம இப்படி சொல்லிட்டா இந்த கதையே வேண்டாம். எப்ப நீங்க போயிட்டீங்களோ கேட்டீங்களோ செய்தவர் இடத்துல இருந்து கேட்கணும், நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும், இது சந்தேகம் இல்லை. ஏன்னா சொல்றவர் குரு இல்ல, குரு நாத்துல இருக்கக்கூடியதான பரமாத்மா. இது வரைக்கும் சார் ஏதோ கொள்ளணுங்கிறது பார்த்தேன், ஏதோ தள்ளணும். இது பண்ணாதேன்னு சொன்னா எதை பண்ணாதேன்னு நினைக்கிறதோ பெரியவாழ்லாம் அதுலதான் நமக்கு இஷ்டமா இருக்கு. ஜனங்களுக்கெல்லாம் எது இஷ்டம்னு எது வேண்டாம்னு சொல்றாலோ அதான். ஆகுற நல்லா தயிர் சாதம் போட்டு மாவுடு போட்டு சௌக்கியமா ஆனந்தமா இது தயார் பண்ணாலும் வெளியில வேணும்னு போயிட்டு ஏதோ இந்த கத்தோரி போண்டா ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருந்தா அதெல்லாம் சாப்பிட்டு வரும். ஏண்டா ஏண்டா அது சாப்பிட்டு வந்த இன்னைக்கு அப்படின்னு கேட்டா ஏதோ நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு அஷ்டமி நவமி ஆச்சு இதெல்லாம் சாப்பிடலாமா, ஆனா உங்களுக்கு பாரு எனக்கு இல்ல போச்சு. அப்ப இவன் கரெக்டா அமாவாசை அன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் பார்த்தா வெளியில போய் சாப்பிட்டு வரான். எங்க சாப்பிடப்படாதுங்கிறோ எது சரி இல்லையோ அது சாப்பிடலாம். ஏன் அதுல ஒரு இது தப்புன்னு அவன் உணரல. அந்த சந்தர்ப்பத்துல எதை தள்ளணுங்கிறது அவனுக்கு உணரல. ஏன் அவனுடைய மனசுல ரெண்டு போர்ஸஸ் ஆக்ட் பண்றது. ஒண்ணு அது இழுக்கிறது, விஷயங்கள் புலன்களை இழுக்கிறது. உள்ள இருக்கக்கூடியதான விவகாரம் இதை பண்ண வேண்டாம்னு சொல்றதும் தடுக்கிறது. இத ரெண்டு நடுவுல மாற்றிடாம 90% விஷயங்களுடைய போர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதால அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். விஷயத்தில் படிக்கிறது படிச்சவாளே தப்பு பண்றான். படிச்சவாளே தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன, அவருடைய மனசை ரெண்டு பக்கத்துலையும் இழுக்க விஷய ராகமானது அதிகமா இருக்கிறதுனால அங்கே பிரவர்த்திக்கிறான். எது பண்ண தப்பு தானே, பணம் வந்து அங்கே கவனிச்சுக்கும் அப்படிங்கிற விவகாரத்துல போராடே தவிர வஸ்துதா விஷய ராகம். நம்ம எதை தள்ளணும் கொள்ளணுங்கிறது எதை சொல்லணும்னா குருவச்சனமும் சொல்ற சரியா போச்சு. குருன்னு யாருன்னு ஒரு கேள்வி. 5-6 பேர் இதை படிக்கிறேன், இதுல யாரு குரு எப்படி, அது அப்புறம் விவகாரம் இருக்கு. எதையும் கேட்காதீங்களோ, இது மேல என்ன கேள்வி இருந்தாலும் இங்க இருக்கு. இந்த பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில உங்களுக்கு என்னென்ன கேள்வி வரும், அட்டெண்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ ஆன்சர்ட் பார்க்கணும். இதுதான் சிலதான் பண்ணாரு, சிலது இல்ல அது என் சாயத்துல என் இஷ்டமா எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லியிருக்கார். பிராயண மீதிக்கும் ஆன்சர் அதுல இருக்கு, கவனிச்சு பார்க்கணும். முதல் கேள்வி என்ன சொன்னா, எதை எடுத்துக்கணும் வாழ்க்கையில, குருவச்சனம் கையவை. அதே மாதிரி அடுத்தது எது தள்ளணும், எதை நான் கொல்லக்கூடாது, எதை நான் விட்டு விடணும் வாழ்க்கையில. குருவச்சனம் சொல்விட அப்ப என்ன சொல்றாரு அதுக்கு, அப்படி இல்ல
ஏயமபி கிமகாரியம் ஏயமபி கிம் ஏயமபி கிம் எதை விட்ட பண்ணும் அகாரியம் இது கிளியரா இருக்கு. எதுன்னு வேதங்களில் இது பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்லிருக்கு. எது பண்ணாதேன்னு சொல்லிருக்கோ அது பண்ணாதீங்கோ விட்டுருங்கோ. இப்ப வந்து குருவசனம்னு சொன்னா அவர் குரு என்ன, அவருக்கு என்ன தெரியும், அவர் எப்படி, இந்த கேள்வி எல்லாம் வந்தது மனசுக்குள்ள. நீங்க கேட்கலன்னாலும் அது வேற மனசுல வரதா இல்லையா? இன்ஜினியரிங் பத்தி, இந்த மாடர்ன் டேஸ பத்தி அந்த குருவுக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ வேலைகளை படிச்சுட்டு இருக்க இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு வரலாம். ஆனா இங்க வந்து அப்படி எண்ணங்கள் வரத்தக்கே இடம் இல்லை. எதை நான் தள்ளணும், இத கிளியரா சொல்லிட்டு இருப்ப வேதத்துல. இது பண்ணணும் இது பண்ணாத யானி கர்மாணி ஆணி தேவி தவ்யானி அதோட நிறுத்தல. நோராணி மற்றவைகளை பண்ணாத, தப்பு காரியங்களை பண்ணாத. சத்தியான பிரமதிதவ்யம் பொய் சொல்றது ஒரு நாளும் ஏமாந்து போகாத, உண்மையே சொல்லணும், பொய் சொல்லப்படாது. எத்தனை சொல்றது பத்தனை. இப்படி இது பண்ணணும் இது பண்ணப்படாதுங்கிறதான் வேதம் கிளியரா சொல்லியிருக்க. நான் எதை கொள்ளணும் எதை தள்ளணும்னு சொன்னா வேதம் கிளியரா சொல்லியிருப்பேன். அகாரியம் செய்யாதேன்னு சொல்றதெல்லாம் தள்ளிவிடுது. அது செய்யாதேன்னு சொல்றதெல்லாம் தள்ளிவிடுறது. சிலது வேதம் சைலண்டா இருக்கு சார், அதை என்ன பண்றது? பார்க்காதேன்னு சொல்லியிருக்கா வேதத்துல, காவி சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கா வேதத்துல, குடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அது இருக்கு. மத்தியபானம் பண்ணப்படாது சொல்லியிருக்கு. இப்ப இருக்கக்கூடியதான மாடாண்டத்துல இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் இத பண்ணாதேன்னு வேதம் சொல்லலையே சார். எப்ப சொல்லலையோ அப்ப தாய் தனக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படாது. அந்த வேதமானது என்ன பண்ணிட்டு சில பேர் வந்து கேட்டார், காவி சாப்பிடக்கூடாதுங்கிறத காவி ஏன் சாப்பிடக்கூடாது, வேதத்துக்கு காவி சாப்பிடாது சொல்லலையே, என்ன பண்றது? ஆனா அந்த வேதமானது எவ்வளவு கிளியரா சொல்லிட்டு தெரியுமோ, பெரியவர்கள் எதை அனுஷ்டானம் பண்றாலோ அதையே பண்ணு, இன்னொன்னு பண்ணாத. அப்ப எங்க குருவானவர் மூக்குப்படி போட்டா நானும் போட்டுக்கலாம். நீங்க தான் சொன்னேன், காணி கர்மாணி அன்னிக்கிரியது சத்விக்கிரியது, எதை நல்ல காரியங்கள் தெளிவா பண்றாலோ அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லிடல. வேதம் ரொம்ப கேர்ஃபுல். உங்களை பத்தி நல்லா தெரியும் வேதத்துக்கு. அது என்ன சொல்லுது, ஞானி அனவசியானி கர்மாணி. எது வேதத்துல இது பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அது அவசியமான கர்மாக்கள், செய்யக்கூடியதான கர்மாக்கள், இந்துக்க தகுந்ததான கர்மாக்கள். அப்படிப்பட்ட இது இல்லாமல் மற்ற கர்மாக்கள் மெடிவா எதை பண்றாலோ அதை பண்ணுங்கோ. விவகாரம் செய்ய. அதனால அதை தவிர மற்ற வேலை பண்ணப்படாது. வேதம் கிளியரா காவி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேதத்துல சொல்லி இருக்கா? எப்ப சொல்லலைன்னா அது எப்படி எடுத்துக்கணும், பண்ணப்படாதுன்னு எடுத்துக்கணும். காவி சாப்பிடுன்னு சொல்லி இருக்கணையானால் அவன் சாப்பிடலாம். சொல்லலைன்னா அது பண்ணப்படாதுன்னு அர்த்தம். வேதத்துக்கு காவி பத்தி தெரியாது சார், அந்த காலத்துல இல்லை சார், இந்த கேள்விக்கு இடமில்லை. அப்ப என்ன பண்ணிட்டு எதாவது பண்ணணுமோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. அதை தவிர மீதி எல்லாம் நெகட்டிவ் சைட்லயே தவிர அங்க சொல்லாததுனால இது பண்ணலாமா பண்ணப்படாதான் சாய்ஸ் கிடையாது. அவரு கிளியரா சொல்லிட்டார். அதோட மட்டும் இல்ல, புதுசு புதுசாக எது வந்தாலும் அதெல்லாம் சத்பிரவர்த்தன சதாச்சாரத்துல இருக்கிறவா பண்ணினா பண்ணுங்கோ, இல்லைன்னா இல்லை. அதுலயும் வேதத்தை எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில நீங்க பண்ணியிருந்தா அதை தொடப்படாது. என்ன பண்ணிட்டான் கிளியரா சொல்லிட்டான். அகாரியமா இருக்குமையானால் கப்பிதமான கையிலிருந்து வேதத்தில் எந்த மூலையில எங்காவது இருந்தாலும் அதை விட்டுருந்தோம். எதை கொள்ளணும் ஆன்சர் கிளியரா சொல்லியாச்சு குருவச்சனம். எது தள்ளணும் அதுக்கும் ஆன்சர் கிளியரா சொல்லிவிட்டேன். என்னது வேதத்தில் எது வேண்டாம்னு சொல்லியிருக்கோம், அகாரியம்னு சொல்லிருக்கோம், நிச்சயமாக அது நீங்க பண்ணப்படாது. ரெண்டு கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க பார்க்கும்போது அது வந்து ஒரு அயோடா டவுட் இருக்கப்படாது. கிளியரா இவ்வளவு இல்ல நான் ஃபாலோ பண்றேன்னா இல்லையா அது அப்புறம் பார்த்துக்கணும்.
கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவுஃபார் அதை நான் யூஸ் பண்ணலாங்கிறது அப்புறம் சொல்றேன். ஆனா விவகாரம் மட்டும் இன்னதுன்னு கிளியர் அப்படின்னு. பகவந்திமுபாதேயம் குரு வசனம் கேயம் அபிஷயம் ஆகாரியம். அதுக்கப்புறம் குருவசனம்னு கேட்ட பிறகு ஒரு டவுட். ஓ குரு, குருன்னா யாரு சார்? ஏன்னா இது ஏன் இப்படி வருதுன்னா இந்த குருங்கிற பதத்தை நம்ம எந்த அளவுக்கு அதை எப்படி கெடுக்கலாமோ அந்த கெடுத்து வச்சிருக்கோம். அவருக்கு வேறும்னு பேரு குருமூர்த்தின்னு, அவனை குருன்னு கூப்பிடுறான். அவர் குருவா இல்லையா? வெறும் பேரு. ஆங்கில போய் பார்த்தோம்னா அவருக்கு சாஸ்திரின்னு பேரு. அவருக்கும் சாஸ்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாருக்கும் சாஸ்திரின்னு பேர் வச்சிருக்கா. என்ன சுவாமி சம்பந்தமே கிடையாது. ராமன் பேரு சொல்றதெல்லாம் போய் ராமாயணத்தை வச்ச ராமன் திரும்ப பாட்டதே எந்த விஷயத்திலையும் ரெண்டு விதமா சொல்லவே இல்லையா. ராமன் வாழ்நாள் முழுக்க ஏதோ 10 நாள் இருந்தார் சொல்லாதியும். தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சட்டானிஷ 11,000 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்தார். அந்த 11,000 வருஷங்கள்லயும் ஒரு விஷயத்துல ரெண்டு இப்படியே அப்படியே மாற்றி பேசுறதே கிடையாது. நினைச்சு பார்க்க முடியுமா நீங்களால? நம்மவே எத்தனையோ ஒப்பீனியன்ஸ் மாத்திட்டே இருக்கோம். அன்னைக்கு அப்படி நினைச்சேன் சார், இன்னைக்கு இப்படி, காலமே ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு, மனுஷன் நீங்க மாறிட்டு ராமோ ஸ்ரீ நம்பப்பா அப்படி வாருங்க. ராமனை நினைக்கும் பொழுது நமக்கு மனசுல இருக்கணும். இது போல ஒரு அம்சம் நம்ம எடுத்துட்டு இருக்கோமா, அது ஃபாலோ பண்றோமா? ராமாயணத்தை வெறுமனை படிச்சு என்ன தப்பு? ராமன் தேவை யாருக்கு தெரியாது? எல்லோருக்கும் தெரியும், படிக்கிறோம். ஆனா அது போல ஒரு கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண வேண்டாமா? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ குருங்கிற பருத்து யாரையோ குருங்கிறோம். இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும். குரு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு புத்தகம் ரிசர்ச் பண்ணாரு. குரு ஆஃப் குரு அதையும் பார்த்தோம். குருவுக்கு குரு யாரமா? இதுல குருவுக்கு குரு இருக்கார என்ன அர்த்தம் நமக்கு புரியும். குருங்கிறது ஒரே கான்செப்ட். குருங்கிறது வியக்தி கிடையாது, அது ஒரு தத்துவம். புரிஞ்சுக்க, அந்த தத்துவமானது எங்க ஒழிக்கிறதோ அது குருன்னு அர்த்தம். ஃபேன் சுத்துறது, ஏசி வேலை செய்யறது, சில்லுன்னு இருக்குன்னு சொன்னா அது கரண்ட் தானே வேலை செய்யறது. ஆனா அந்த கரண்ட்ங்கிறது நீங்க கண்ணால பார்த்திருக்கீங்களோ, தொட்டு பார்த்திருக்கீங்களோ? வேண்டாம். விவகாரம் என்னடா, ஆனா அனுபவிக்கிறோம். அதே மாதிரி குருங்கிறது ஒரு தத்துவம். எனக்கு குருவானவர் இங்க தோணுகிறார், அவ்வளவே தவிர குருங்கிறது ஒரு வியக்தின்னு நினைக்க முடியாது. அந்த குரு தத்துவமானது என்னது? குரு பாருங்க, எத்தனை நாள் அதை யோசனை பண்ணி பார்த்தாலும் முடியாது. எப்படிதான் எழுதினாரும் தெரியாது. அந்த குருவனுடைய லட்சணம் என்ன? அதிகத தத்துவ, ஒன்று தத்துவத்தை புரிந்தவர், சப்ஜெக்ட் மேட்டர் புரிந்தவர் இல்ல. அதிகத தத்துவ, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு தத்துவம் உண்டு. என்னதான்? பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய தத்துவத்தை புரிந்தவர் ஜீவ பிரம்மைக்கியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் ஒண்ணுன்னு சேர்ந்தா தத்துவம். தத்துவம் தத்துவம்ங்கிறதுன்னா என்ன? தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் ஒண்ணு. அந்த பரம்பொருள் தான் எங்கும் இருக்கார். ஆனா நமக்கு எங்கும் இருக்கான்னு இருக்க, நீங்க வேற, நான் வேற, அவன் வேற, அவள் வேற, பணக்காரன் வேற, ஏழை வேற, இந்த அடிப்படை பாக்குறோம். எங்க போனாலும் ஃப்ரெண்டு வேற, சத்துரு வேற, இப்படிதானே பாக்குறோம். நம்மள யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டா அதுக்கான அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது நியாயமா இல்ல? எல்லோருடைய பரமாத்மா தான் சார் இருக்கார், அது கவனிக்க மாட்டேங்கிறல. அப்ப விவகாரம் என்ன? தத்துவம் புரியல. தத்துவம் யாருக்கு புரிஞ்சிருக்க? எப்பொழுதும் எங்கும் அந்த பரம்பொருளையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது அது உண்டது, உண்டேது ராமுடப்படும். ஒரே தத்துவம் தான் இருக்கு. ஆனா அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அந்த தத்துவத்தை புரிந்து அறிந்து தனதாக ஆக்கியிருக்காங்க. ஞானம் விஞ்ஞான சகிதம் சொல்லுவார்.
யஜ்ஞாத்வாமிருதமஸ்துதே பகவத்கீதையில அஞ்சே தூக்கு பார்த்தாலே எதை அறிந்தால் மோட்சத்தை அடைவாயோ, எந்த தத்துவமானது அனுபவாவசானமாக இருக்கோ, ஏதோ புத்தகத்துல இருக்குங்கிறது தத்துவம் இல்ல, அது எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிருக்க. நாம பொய் சொல்றோமா, காசுக்காக அலையிறோமா, பொருளுக்காக அலையிறோமா, நம்ம கவனிக்கணும். வேற இன்னும் தெரியாது எனக்கு சொல்றதுக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நான் என்ன கொடுத்துட்டு இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். டாக்ஸ் லெவல் ஏற்றிடுவானோ, இன்னில இருந்து என்ன பட்ஜெட்டும் 1 மாதம் அனுப்புற வரும்போது இன்னைக்கு அந்த கவலை இல்லை. 4 பேருக்கு நல்லது உன்னால ஆகட்டும்னு உன்னால என்ன முடியுமோ அதை கொடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது ஏற்றிடுவானோ அது இன்னும் கவலை. காசுமேங்கிற கவலை இருக்கட்டும், இந்த கவலை வேணும். அதுக்காக போய் கணக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, இது அடுத்தது. நம்மள நம்ம எவ்வளவு ஏமாத்திக்கிறோம் பாரு. பழைய நாள்ல இதே மாதிரிதான் இருந்தது. பேசிக் சிஸ்டத்துல டாக்ஸும் இருந்தது. என்ன இருந்தது, அவனவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதுல 6ல் 1 பங்கு ராஜா கொடுத்துடணும். அவ்வளவு. அவன் இது போல பெரிய டிபார்ட்மெண்ட் ஆய்கர் பவன் ஒண்ணு வச்சுக்கிறவன். அவனவன் அப்பப்ப என்ன வருதோ அன்னைக்கு கொடுத்துருக்கோம், இது எடுத்து போயிடும். இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னா இவ்வளவுதான், இன்னைக்கு 1/6 அங்கே கொடுத்துட வேண்டியது அங்கே, அவ்வளவுதான். அப்படி எல்லாரும் பழகினான். அதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் பண்ணல, டாக்ஸ குறைக்கவும் இல்லை அவர். அதான் ஃபுல்லா இருந்தது. விவகாரம் என்னன்னா எல்லோரும் கொடுத்த ஃபுல்லா இல்லாம இருக்க முடியும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 100 ரூபாய் சம்பாதிச்சவனும் டாக்ஸ் கட்டுறான், 10 கோடி சம்பாதிச்சவனும் டாக்ஸ் கட்டுறான். என்னடா வசிஷ்டர் போய் கேட்டார், நீங்க என்ன கட்டுறீங்க? நான் பண்ற ஜபத்துல 1/6 ராஜா நான் தானே சம்பாதிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லையே. அப்ப என்னாச்சுன்னு யாராவது எதாவது சம்பாதிச்சாலும் புண்ணியமோ எதுவோ காசோ எது சம்பாதிச்சாலும் சரி 1/6 ராஜா. இந்த மனப்பான்மை நமக்கு இருக்கு. இது நம்ம பார்த்தோமா? காரணம் என்ன, நம்மளால வரல, நம்ம மனசுல வேற என்ன தோன்றதுன்னு நினைச்சா இது தத்துவம் புரியல. தத்துவம் புரியாததுக்கு காரணம் என்ன, இந்த ஐடியா சொன்னா இருக்கு. எப்ப சார் புரியும்? அந்த தத்துவமானது குருமுகமாக நம்ம கேட்டோமையானால், அதை நமக்கு நம்ம மனசுல வரவழைச்சிருந்தோமையானால் அப்பொழுது எதுவுமே தோணாது. எப்படி இருக்கோ அப்படி போகட்டும். இவ்வளவு சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சாரையானால் பகவான் அதிகமா டாக்ஸ் விழுந்தது, அந்த காய்கறி எல்லாம் 120 ரூபாய் கிலோன்னா பகவான் இதை விட ஜாஸ்தி கொடுப்பார். ஏன் இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு? புண்ணியமானது ரூபாயால இல்ல, உங்களுடைய சுகத்துல இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு சுகம் வரணும்னு எழுதியிருந்தா அதுக்கு எப்படி சுகம் வரணுமோ, என்ன மீன்ஸ் இருந்தா சுகம் வருமோ அதை நிச்சயமா கொடுப்பார். அதுல ஒரு நம்பிக்கை இல்லையே பார்த்தா நமக்கு. இந்த தத்துவத்தை அறிந்தவர் குரு. குருன்னா யாருன்னு கேட்கல, படித்தவன் குருவா, சாஸ்திரத்தை வார்த்தா, மாடர்ன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் குருவா? இது இல்ல குரு. குரு எதை அறிந்து கொள்ளணுமோ அதை தெரிகிறவர். எந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் நிஜமான தத்துவம் உண்டோ அந்த தத்துவத்தை மனதில் ஆக்கி கொண்டவர் குரு. அதிகத தத்துவ. இவ தத்துவத்தை மட்டும் அறிந்தா மட்டும் போராது. குரு எப்படி இருக்கணும்? சிஷியனுடைய இலக்கையும் நாடிக்கொண்டு அந்த குருவிடத்துல கருணை இருக்கணும். அவன் எப்பொழுதுமே சிஷியன் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கணும். அந்த எண்ணம் இருக்க நம்ம பக்கத்திலேயே குரு எதிர்க்கவே இருக்கணுமா? வேண்டாம். கூர்ம தீட்சான்னு ராம என்ன பண்ற தெரியுமா? அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கு. அந்த சமுத்திரத்துக்கு ஜலத்துல தானே இருக்காது. ஜலத்துல இருக்கிற ஆமை என்ன பண்ணுமா, அந்த அம்மா ஆமை அப்படின்னு அதனுடைய கரையில வந்து பள்ளத்தை நோண்டி அதுல ஒரு 7-8 முட்டையை எடுத்து மறுபடியும் மூடிட்டு அது பாட்டுக்கு அது சமுத்திரத்துக்குள்ள போயிடும். இன்னும் கொஞ்ச நாளாகவும் வேற எங்கேயோ போறது, அப்படியே கரையில போறது. ஒரு 2-3 மாசம் ஆன பிறகு ஒரு நாள் நினைக்குமா, அதான் நான் முட்டை இட்டேனே, என்ன அச்சோ தெரியலையே அப்படின்னு ஞாபகம் வரும். நம்ம வேதாந்த மறக்கிற போல மறந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு என்னைக்கு நினைக்கிறதோ அன்னைக்கு அத்தனை முட்டையும் ஆமையாய பிடிச்சுட்டு வெளியே வரும். இதுதான் கூர்ம தீட்சான்னு. அந்த கூர்மத்துக்கு எப்படியோ அதே மாதிரி விஷயம், அந்த விஷயம் எப்படி இருக்காரோ ஒரு விஷயம் நினைச்சா போதும், இவளுக்கு என்ன தீர்த்து தோணி
இது நம்ம நிறைய படிப்பெல்லாம் நீங்களா வாசிச்சு வரதில்லை, அந்த குரு அனுகிரகத்தினால. இதுதான் நம்ம நாட்டு படிப்புக்கும் மற்ற படிப்புகளுக்கும் இந்த குரு அனுகிரகத்தினால வர்றது. அது எப்படி சார் நான் படிக்காம வருமானா? படிக்காம எது வராது, படிச்சாலும் வராது. படிச்சாலும் வராம இருக்கிறதுக்கு என்னைக்கு எப்போ உங்களுக்கு தோணுமோ அது குரு அனுகிரகம். வீட்டுல வீடு கட்டியாச்சு, வீடு முழுக்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணியாச்சு, பல்பெல்லாம் போட்டாச்சு, பல்பு வேறு எல்லாம் போட்டாச்சு, சுவிட்சும் போட்டு என்ன விவகாரம் அவன் வந்து அந்த கரெக்ட் பண்ண வருதா அப்பதான் தெரியும். அது வரைக்கும் எல்லாம் நீட்டா இருக்கு, ஒன்னும் ஆகலாம் இல்ல, நான் ஜம்முன்னு இருக்கேன், எல்லாம் புத்தம் புதுசா இருக்க, ரெடி டு யூஸ். ஆனா யூஸ் தான் பண்ண முடியல, ஏன்? அந்த சம்பந்தம். அதான் குரு பண்ண போயிருக்கான. கிறிஸ்டியன் சௌக்கியமாக இருக்கணும். அந்த இடத்துலயும் பிரியாயான்னு சொல்லல, கிறிஸ்டியனுக்கு எது சந்தோஷமோ அதை கொடுக்கணும்னு இல்ல. கிறிஸ்டியனுக்கு இது நல்லதோ கிறிஸ்டியன் நன்றாக இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும், அவனுக்கு நன்மை நடக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல உள்ளவர் கிறிஸ்டியன். அவனுக்கு நன்மை நடக்கணும், நிறைய காசு வரணும், அவனை பத்தி ஊரெல்லாம் ஓன்னு கேட்கணும், இதெல்லாம் பத்தி அது இன்சிடென்டா வந்தா வரட்டும் நோன்னு சொல்லல. ஆனா அவன் கடை தேரணும், அவன் இந்த பிறவியில துன்பத்தை அனுபவிக்கிறாக மறுபிறவி இல்லாதான ஆகணும். அதான் கீதம். கீதத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. எனக்கு எது இஷ்டம் வேற, எது எனக்கு நிஜமா நன்மை வேற. பிரதர்சனம்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா என்ன பண்ணாரு, எல்லாரோட யுத்தத்துல ரொம்ப பௌருஷத்துல ரொம்ப பெரியவரை, எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சார். அரக்கர்கள்லாம் வரும்பொழுது அவளையும் ஜெயிச்சார். சில அரக்கர்களை இந்திரனால ஜெயிக்க முடியல, அந்த அரக்கர்களையும் ஜெயிச்சார். திவோதாசர்கள் வேதத்துல சொல்லிருக்க, அந்த திவோதாசருடைய பிள்ளை இல்ல பிரதர்சனம் வந்தது. பிரதர்சனோக வை தைவோதாசி என்ன பண்ண, பௌருஷேனா பௌருஷத்தினாலையும் யுத்தத்தினாலையும் அரக்கர்களை ஜெயிச்சதுனால இந்திரத்திய பிரியம் தாம உபஜகாமா, இந்திரனுடைய அழகான இடம் சொர்க்கலோகத்துக்கு போனாராம். இந்த வீரம் இருக்கிறதுனால என்ன பண்ண, இந்திரன் கூப்பிட்ட, ஏன்னா பிரியத்துக்கு அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அது. அவர் என்ன பண்ணினார், நீ வாப்பான சொர்க்கலோகத்துக்கு இந்த சரீரத்துடைய தேர்வு முடிச்சு அழிச்சுன்னு பண்ண. அங்கே போனார், அங்கே இருந்த பாதி ஆசனம் கொடுத்தார். அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான மாலைகள்லாம் எடுத்து போட்டார். இதெல்லாம் சாதாரணம், ஒரு மனுஷன் கௌரவிக்கிறதுன்னா மாலை போடுறது, சந்தனம் போடுறது, இதை சித்த கொடுக்கறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. என்ன பண்ணினார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்த பிறகு நான் போயிட்டு வரேன்னு அறிவர். சரி போய் அப்பவும் என்ன பண்ணினாரா, நீங்க போறேங்கிறேன், போயிட்டு வாங்க, ஏதாவது வரம் கேட்டுங்க, ஏன்னா என்னால கொடுக்க முடியுது, எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டார். இவருக்கு பாக்குறார், என்ன கேட்கறது இவரை. அப்புறம் நம்ம கேட்டுக்கணும்னு என்னென்ன, நம்மகிட்ட இல்லாத கேட்கணும். நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்ததையே திரும்பி திரும்பி கேட்டா நல்லா இருக்கும், அது சுகத்தை கொடுக்காத. எது நம்மகிட்ட இல்லையோ, எதை கேட்டா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணெல்லாம் குத்துமோ அது கேட்கணும். அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு இது இருக்கு, எப்படி சார் இவர் வந்தது அப்படின்னு 10 பேர் கேட்கறா போல கேட்கணும். அப்படின்னு யோஜனை பண்ணி பாக்குறார், ஒன்னும் அவர் கிடைக்கல. ஏன்னா இவர் ராஜா சக்கரவர்த்தி, எல்லாமும் பூலோகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமும் இருக்கிறத பார்த்துட்டார். அதே போல சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கார். அங்கே கண்டா இதே மாதிரிதான் இருக்கு, ஆனா பொருள் எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கு, அவ்வளவே தவிர அதுவுமே இவ்வளவு அட்ராக்ட் பண்ணல. இது இருக்கிறது வேற, அங்க இருக்கிறது இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற டிசைனே தான் அந்த ஊர்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் வேலைப்பாடு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது ஒண்ணும் வசதியா அவருக்கு தோணல. அப்புறம் பார்த்தாரு, இதுவும் வரம் கேட்கறது தரையின்னு சொல்றேன், எனக்கும் வர பெரிய சொல்றப்ப நோன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதே மரியாதைய திட்டம். ஆகையால் என்ன பண்ற, நீங்க அதை வரமா கொடுங்க. எஸ்கும் மனுஷாய ஹிததமம் அந்நியது, ஒரு மனிதனுக்கு எது நகமாக உயர்ந்ததான ஹிதம்னு எது கருதுகிறீர்களோ அதை கொடுங்க.
அப்படின்னா எனக்கே அது என்னதுன்னு தெரியல. ஆனால் மனிதர்களுக்கு எல்லாமே, எனக்கு மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் எது நன்மையோ எது நன்மை அளிக்குமோ அதை கொடுங்கோ அப்படின்னு இந்திரன் பார்த்தாராம். இது என்னடா இது? நான் அவரது கேள்வி போட்டேன். இப்ப என்னடா நேரத்தில் நமக்கே அனுப்பிவிட்டார். மனுஷனுக்கு எல்லா மனுஷியாளுக்கும் எப்பொழுதும் இதமாக இருக்கக்கூடியது நன்மையை அளிப்பது எதுவா இருக்க முடியும்? பார்த்த பிரம்மன் தான், அந்த பரம்பொருள் தான். ஆகையால் இது பிராணம் ஆத்மா அப்படின்னு அறிந்து கொள்வா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் போறது வேண்டத்துல என்ன சிஷியனுக்கு எது எது நல்லதோ அது யோசனை பண்ணணும். இது வேணும் அது வேணும், இதுல கொஞ்சம் அதுல ப்ரமோஷன் வேணும், அழகா இருக்கணும், அதுல பொண்ணு கல்யாணம் ஆகணும், இதுவா இது நீங்க கேட்காமலேயே நடக்கும். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா இதெல்லாம் கேட்காமலேயே நடக்கும். கேட்டு எதை வாங்கிக்கணும்? அந்த சிஷியன் முன்னேறதுக்கும் கடை ஏறதுக்கும் அடுத்த பிறகு இல்லாம நம்ம நிறுத்தணும். அதற்குத்தான் குருவை கேட்கணும். அதனால்தான் குருவிட்ட பொக்க பொழுது என்ன சொல்றது? அத கல்விக்கு பிரதிபாதேன பரிப்பிரச்சனையின தேவையா எதை கேட்கணும்? சீதாக்குல அந்த சீட்டு போடணுமா, இதை கேட்காதீங்க குருவிட்ட. இது கேட்கணும், பிரம்மத்தை பத்தி கேட்கணும். பரிப்பிரச்சனையின தேவையா ஞானம் ஞானின தற்பத. ஆகையால் அந்த குருவானவர் எப்படி இருக்க? அவர் எப்போதும் சிஷியனுக்கு இதம் நடக்கணும், இதத்தை நாடுபவர். ரொம்ப பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நினைச்சுட்டா அதோடதான் இருக்கு. ஒரு வழி யாகம் பண்றேன் அப்படின்னு வந்தார், நல்லா பூர்த்தி ஆகட்டும் அப்படின்ட்டு. ரொம்ப பேர் கல்யாண பத்திரி உங்க யாருக்கு வந்து கொடுக்குறேன், எல்லாம் பையனும் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது. அவ்வளவுதான் தவிர அங்க போய் ஆசீர்வாதம் பண்றோம். நான் இருக்கிறது ஒரு சரீரம், ஒரே முகூர்த்தத்துல 20 பத்திரிகை வருது, எங்க வருது இப்படி கவலைப்படுறோம் தவிர. ஆனா 90% என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சௌக்கியமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மறந்தே போயாச்சு. இப்படி குருங்கிற பிரயோஜனம் உண்டா? குருவானவர் எப்படி இருக்குன்ற சிஷியனை நன்மையை நாடுவது மட்டுமல்ல, அந்த நன்மை நிச்சயமாக அவர் வரணுங்கிறதுக்காக அவர் முயற்சி இருக்கணும். குருவில உச்சிய விரும்புன சிறிய சௌக்கியமா இருக்க மனுஷன் மனுஷா மட்டும் போடாத, அவன் எப்படி முன்னுக்கு வருவான்? ஒவ்வொரு கணமும் அவன் முன்னுக்கு வரணுமே அப்படின்னு கருதி அவன் முன்னுக்கு வர்றதுக்காக அவனுக்கு என்னென்ன பண்ணணும்னு இவர் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம ஊர்ல குரு எப்படின்னா, ஒரு தரம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டேன்னா உங்களுக்கு மோட்சம் வர வரலன்னா அவர் உங்களை விட மாட்டார். நீங்க வேண்டாம் ஒரு பக்கம் வீடு போகாம இருந்தாலும் சரி, அவர் கவனிக்காம இருந்தாலும் சரி, மட்டும் எதையும் பைசா எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா அவர் மட்டும் என்ன நினைச்சுட்டு இருக்கார்? சர்வதா இது மோட்சத்தை அடையிடமே, ஒரு கம்மியும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில முன்னேறணுமே, ஒவ்வொரு கணமும் முன்னுக்கு வந்துட்டே இருக்கணுமே அப்படின்னு உமக்காக அவர் கவலைப்பட்டு இருக்கார் பாருங்க. அவருக்கு குரு. இப்ப பாருங்க, நம்ம யாராலையோ குருன்னு பேரை வச்சுட்டு இருக்கோமே, இப்ப யாரு குருன்னு? குருங்கிறத எப்படி இருக்கணும்? அதிகத தத்துவா, பத்து குவாலிபிகேஷன், தத்துவத்தை அறிந்தவன். ரெண்டாவது சிஷியம் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோட இருக்கிறவர். சௌக்கியம் இல்ல, நன்மையை நாடலும். சௌக்கியம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு போச்சு. குருவை பார்த்த மாத்திரத்தினால கிடைச்சு. ஆஸ்தே நீதிக்கு தரணும், 20 ஆஸ்தே தனிஷனே தருணா. அப்படிப்பட்டதான அந்த குருவை பார்த்த மாத்திரத்தினால நன்மை தானா தேடி வருது உங்களுக்கு லௌகிக போகங்கள்லாம். ஆனா என்ன, அவன் நிஜமாக அவனுக்கு அடுத்த பிறகு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கவன். ஏதோ முயற்சி அடுத்த திடீர் வர்றதுக்கு இதை திடீர், அடுத்த திடீர் அப்படிங்கிறா. ஒவ்வொரு பதமும் பார்க்கணும். அந்த குருவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு கேள்வியில சொல்லிவிட்டார். அதே போல குருவனுடைய மகிமை என்ன, ஆன்சர் இருக்கு. குருவனுடைய மகிமை என்ன, குருவனை யாரு, குருவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்படி தனியா. இது வரைக்கும் தனித்தனியாக குரு கீதான்னு ஒரு புஸ்தகம், சிவகீதான்னு ஒரு புஸ்தகம், தட்சிணாமூர்த்தி சம்ஹீதான்னு ஒரு புஸ்தகம். இது எல்லாமே தேடினேன்னா இதுதான் டாபிக் ஹெட். இந்த டாபிக் ஹெட்ல வச்சுதான் அந்தந்த புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. காந்தத்துல விசேஷமாக இந்த குருவை பத்தி சொல்லியிருக்கு.
எல்லாமும் சொல்றதுன்னா இந்த மூணு தான். அதை ஒரே லைன்ல முடிச்சுட்டார் ஆச்சாரியர். கோ குரு குருன்னு என்ன சொல்லிவிட்டேன், எதை நான் பண்ணணும்னு சொன்னா குரு வச்சனம்னு சொல்லிவிட்டேன். என்ன சொல்றதுன்னா, ஒரு மெல்லமா ஒரு 70-80 வயசான பிறகு அப்பதானே சார் ஏதோ கடமைறதுக்கு வழி பார்க்கணும், இப்ப இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும், வாழ்க்கை வாழ்வதற்கு இப்ப வழி பார்க்கணும், கடமைறதுக்கு அப்ப பாத்துக்கலாம். அப்போ நினைக்கிறா அர்ஜென்டா எது பண்ணணும், அது அடுத்த இம்மிடியா எது பண்ணணும், டைம் இல்லையா, இப்ப என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம். அந்த சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நொன்று பண்ணி பண்ணுமா, அந்த குழந்தையா இருக்கிறப்ப நிச்சயம் நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 வயசா இருக்குன்னா இனிமேல் அவ்வளவுதான், அங்கே இங்கே போயிட்டு வந்து 60 வயசான பிறகு காதால கேட்டுக்க வேண்டியது, அது தூக்கத்துக்கு தான் உபயோகப்படுறது. இப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்ன நீங்க பண்ணணும், எப்ப பண்ணணும், எது இம்மிடியட்டா வாழ்க்கையில பண்ணணும், இப்படி ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ல போறார். பாருங்க எப்படி ஆரம்பிச்சுன்னா, எதை நான் கொள்ளணும், எதை நான் தாங்கணும். குருவசனம்னு சொல்றேன். அப்ப குருன்னா யாரு, குருன்னு சொல்லிட்டு குரு கிட்ட இன்னைக்கே போகலாமா, கொஞ்ச நாள் ஆனப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு போகலாமா, இம்மிடியட்டா என்ன பண்ணணும். இப்படி ஒரு கேள்விக்கு ஆன்சர் அதுக்குள்ள லாஜிக்கா அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த கேள்விகளை. இது மேல் கேள்விய அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.